ஹாய் விவர்ஸ். இன்னைக்குமே ஒன்று மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து காவேரி கிட்ட வந்து இந்த மாதிரி ஃபார்ம் ஹவுஸ் போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, அப்புறமா காவேரி சரின்னு சொல்லிடுறாங்க. என்னடி கெஞ்ச விடாம உடனே ஓகே சொல்லிட்டா அப்படின்னோடனே, இப்போ காவேரி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இந்த விஷயத்த வந்து அன்னைக்கு நிவின் கிட்ட நான் சொன்னப்போ அவர் வந்து எதனாச்சும் புளிப்பா சாப்பிட்றியா அப்படின்லாம் கேட்டாரு. அப்போ நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன். இப்பவும் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். கங்கா அக்கா வந்து வீட்ல கன்சீவா இருக்கேன்னு சொன்னப்போ அப்படின்னு சொல்லிட்டு அங்க நடந்ததெல்லாம் சொல்றாங்க. கங்காவ கீழ குனியக்கூடாதுன்னு சொன்னது, பாட்டி வந்து கங்காவ போய் காவேரி கட்டி பிடிச்சு இது பண்ணுவாங்கல்ல, அப்ப சொன்னது எல்லாத்தையுமே சொல்லி அப்படியே கண் கலங்குறாங்க. அப்பன்னா நான் உங்கள ரொம்ப மிஸ் பண்ணேன்னோனே, அவங்க பாக்காட்டி என்னடி நான் உன்ன நல்லா பார்த்துப்பேன்லன்னோனே, இல்ல அவங்களே தப்பு சொல்ல முடியாது. நான் அவங்க யார்கிட்டயும் சொல்லவே இல்லல்ல. அதனால தான் அவங்க வந்து கங்கா அக்காவ வந்து தாங்குறாங்க. அதுவும் இல்லாம கங்கா அக்காக்கு தான் வாரிசு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு அப்படியே கத்தி சொல்லணும் மாரி இருந்துச்சு. அதுக்காண்டி எனக்கு கங்கா அக்கா மேல பொறாமலாம் இல்ல. ஆனா எனக்கும் அந்த மாரி ஆசை இருக்கும்ல அப்படின்னோனே, இப்ப விஜய் வந்து நான் இருக்கேன்ல உனக்காண்டி. நான் உன்ன வந்து அப்படியே இது பண்ணி பார்த்துக்குவேன்னோனே, இப்ப காவேரி சொல்றாங்க. எனக்கு வந்து உங்க தோள்ல சாஞ்சு தூங்கணும்னு தான் எனக்கு ஆசையா இருக்குன்னோனே, சரின்னு சொல்லிட்டு 2 பேருமா ஃபார்ம் ஹவுஸ் வராங்க. அங்க வந்து வேலை பார்க்குற 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க வந்து விஜய பார்த்தோனே, விஜய் "நல்லா இருக்கீங்களா தம்பி?" அப்படின்னு கேட்டோனே, "என்ன பார்த்தா எப்படி தெரியுதுன்னோனே," அவர் என்ன சொல்றாருன்னா, "உங்கள பார்த்தா ராஜா மாரி தெரியுது." அப்படின்னோனே, அப்ப அந்த அக்கா ஒருத்தவங்க பக்கத்துல நிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "தம்பி ராஜான்னா, இது இவங்க தானே ராணின்னோனே," "அப்ப நம்ம வயித்துல இருக்கிறது குட்டி இளவரசியா?" அப்படின்னோனே, இப்ப காவேரி கேட்கறாங்க. "அது என்ன குட்டி இளவரசி? எனக்கு வந்து குட்டி இளவரசன் தான் வேணும்னோனே, "ஏன் எனக்கு உன்னைய மாரி தான் வேணும்னோனே," இப்ப காவேரி என்ன சொல்றாங்கன்னா, "எனக்கு இல்ல குட்டி விஜய் தான் வேணும்." அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமா சிரிச்சுக்கிறாங்க. "நீங்க 2 பேருமே பேசி சிரிக்கிறீங்களே, எங்ககிட்ட சொல்லலாம்ல." அப்படின்னோனே, இப்ப காவேரி சொல்லிட்டு இப்ப சொல்ல வேணாம்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் அவங்க வந்து, "நீங்க இங்க 2 பேரும் இங்க நிம்மதியா இருக்கணும்னு தானப்பா வந்திருக்கீங்க. போங்க. எந்த பிரச்சனையும் இல்லாம நாங்க பார்த்துக்குறோம்." அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, பசுபதியும், ராகினியும் வெண்ணிலாவோட மாமாவ கூப்பிட்டு வச்சு அப்படியே அவர வந்து அப்படியே குழப்பி விடுறாங்க. காவேரியோட ஃபேமிலி வந்து ஃபுல்லா காசுக்காக தான் விஜய வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு காசு தான் முக்கியம். வேற எதுவும் தேவையில்ல. அதனால தான் கல்யாணத்த வச்சு அவர பிளாக்மெயில் பண்றாங்க. ஆனா வெளியில வந்து நல்லவங்க மாரி பேசிக்கிறாங்க அப்படிங்கிற மாரி அவர ரொம்ப குழப்பி விட்டுட்டு இருக்கிறாங்க. அதனால நீங்க வந்து நாங்க சொல்ற மாரி பண்ணுங்க. நம்ம வந்து பழைய காதலர்கள சேர்த்து வைக்க போறோம். வேற என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற மாரி சொல்லுறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, ஃபார்ம் ஹவுஸ்ல காவேரி வந்து வந்தோனே விஜய் வந்து காவேரியோட கைய பிடிச்சு, அப்புறமா அவங்க வயித்துல காது வச்சு கேட்கிறாரு. ரொம்ப ஃபீல் பண்ணி 2 பேருமா அந்த மூமெண்ட்ட வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ உடனே காவேரி சொல்றாங்க, "நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. என்ன ரொம்ப கவனமா இருக்க சொல்லியிருக்காங்க." நான் உன்ன என்னடி பண்ணேன்? உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு, கைய பிடிச்சு வந்து விஜய் பேசிட்டு இருக்கும்போதே, யார் அந்த டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபோன் வருது. அப்போ உடனே காவேரி வந்து அம்மான்னோனே நெனச்சேன் அப்படின்னோனே, அம்மாவ டிஸ்டர்பன்ஸ் நான் சொல்றீங்கன்னு சொல்லிட்டு இப்ப காவேரி வந்து பேசுறாங்க சாரதா கிட்ட. அப்ப இந்த மாரி நீ எப்படிடி அங்க தனியா சமாளிப்ப? அப்பலாம் அங்க வர ஆள் வந்திருக்காங்கன்னோனே, அதாம்மா அவங்க கிட்ட குடுத்து விடுனோனே, அவங்க இருக்கட்டும்டி நீ எப்படி சமாளிப்ப? அப்படின்னோனே, இப்ப காவேரி முழிக்கிறாங்க. முழிச்சுட்டு அத வந்து மியூட்ல போட்டுட்டு, அம்மாவும் வரேன்னு சொல்றாங்க. இப்ப என்ன பண்றேன்னோனே, "அத இங்க தா" அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி, விஜய் வந்து காவேரி வாய்ஸ்ல பேசுறாரு. இந்த மாரி அங்கன்னா வந்தா வந்து, இந்த மாரி டோக்கன் வேணுமா? நான் வந்து நாளைக்கு தான் 3, 4 ஃப்ரீ பாஸ் வாங்கி வச்சிருக்கிறேன். இன்னைக்கு வந்தேன்னா, அதுக்கே நம்ம வந்து ரூ. 500 இந்த மாரி காசு கட்டணும். அதுவும் இல்லாம இன்னைக்கு அப்பலாம் ரூ. 500க்கு தானே ஓடும் அப்படிங்கிற மாரி சொல்லி சாரதா கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. "என்னடி ரூ. 500க்கு ஓடுறதுக்கு அங்க போய் ஸ்டால் போட்டுட்டு உட்காந்துருக்கேன்னோனே," "ஐயோ! அம்மா நான் அப்படி சொல்லல. நாளைக்கு தான் கூட்டம் நெறைய வரும். நீ நாளைக்கு வா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "அப்ப நீ பார்த்துக்கலன்னோனே," "அதெல்லாம் நான் சமாளிச்சுக்குவேன்ம்மா" அப்படின்னோனே, "என்னது நீ சமாளிச்சுக்குவியா? நீ தானடி பேசுற?" அப்படிங்கிற மாரி அவங்க அம்மா கேட்குறாங்க. இப்ப விஜய் அப்படியே முழிச்சுட்டே காவேரிய பார்க்குறாரு. அந்த மாரி 3 பேரையும் ஒரே ஃப்ரேம்ல போட்டு என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.